விவிபேட் சீட்டுகளை சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரிய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைந்திருக்கிறார். நாகப்பன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் வாக்குகளை பதிவு செய்ய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாக்காளர்கள் தாங்கள் செலுத்திய வாக்கினை விவிபேட் மூலம் சரிபார்க்க முடியும். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் சீட்டுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள கண்ணாடியை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒளிப்புகா கண்ணாடியை வைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் மணின் சிங் ஆஜரானார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து விரிவாக அவர் விளக்கம் அளித்தார். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்த நிலையில் இன்று இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் விரிவான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிபதிகள் ஒரு 5 விதமான சந்தேகங்கள் இருப்பதாக கேட்டிருக்கின்றனர். ஒப்புகை சீட்டு வழக்கிலே தேர்தல் ஆணைய அதிகாரி இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். மேலும் விவிபேட் மைக்ரோ கண்ட்ரோலர் தொடர்பாக சில சந்தேகங்கள் இருப்பதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதில் 5 விதமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றனர். மைக்ரோ கண்ட்ரோலர் விவிபேடில் பொருத்தப்பட்டிருக்கிறதா அல்லது கண்ட்ரோல் யூனிட்டில் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது ஒரு முறை மட்டுமே புரோகிராம் செய்யக்கூடியதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். எத்தனை பேலட் யூனிட்டுகளில் சின்னங்கள் பொருத்தப்படும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தேர்தல் தொடர்பாக 30 நாட்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும் என்பதால் 40 நாட்களுக்குள் தரவுகள் சேமிக்கப்படுகிறதா என்பதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இந்த 5 கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரி இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராகும் போது பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.